ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரான ஒரு டெய்லரிங் டிப்ஸ் தான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இது பாருங்கள், ப்ளைன் ப்ளவுஸு கட்டிங்க்காக எடுத்திருக்கேன். மொத்தம் 3 ப்ளவுஸ் வந்திருக்கு. 3ஐயும் நம்ம ஒட்டா வச்சு கட் பண்ண போகிறோம். கட் பண்ணும்போது நிறைய பேர் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு கட் பண்ணுவாங்க. ஒரு கிளாத்துக்குள்ளேயே இன்னொரு கிளாத்து, அதுக்குள்ளேயே இன்னொரு கிளாத்து வச்சு கட் பண்ணுவாங்க. அப்படி கட் பண்ணணும்னா கழுத்து பக்கமும் ஷோல்ட்ரு பக்கமும் உங்களுக்கு நல்லா இறங்கி வர்றது, கொஞ்சம் அளவு மாறுறது தெரியும். நான் போடுற மெத்தடில் நீங்கள் போட்டு கட் பண்ணி பாருங்கள். தனியாக நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி அடித்தா எப்படி வருமோ அந்த மாதிரி கிடைக்கும். ப்ளவுஸ் பிட்டில் இந்த க்ளோஸ்டு பாகத்தை ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி அடுக்கிக்கிறேன். ஓப்பன் சைடு அடுத்த பக்கம் வருது. நீட்டாக ஒரே மாதிரி இப்படி வர்ற மாதிரி அடுக்கிக்கோங்க. நம்ம கீழ் பக்கம்தான் பின்தட்டு வெட்டுவோம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி பின்தட்டு முதல்ல வெட்டி எடுத்துக்கலாங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா 3 பிட்டும் அளவு கொஞ்சம் மாறி மாறி இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா போட்டு வச்சுக்கலாம். இப்போ கழுத்து பக்கம் வரைஞ்சாச்சு. அது திரும்பவும் ஒருக்க செக் பண்ணிவிட்டு கழுத்து பக்கத்துலேருந்து நம்ம முதல்ல வெட்ட ஆரம்பிச்சுக்கலாங்க. மேலே ஷோல்டரில் வெட்டி ஆர்ம் சைடு வெட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வெட்டி அடித்து பாருங்கள். இதுவே நீங்கள் ஒரு கிளாத்துக்குள்ளே இன்னொரு கிளாத்து, அதுக்குள்ளே இன்னொரு கிளாத்து வச்சு நம்ம வெட்டும்போது கொஞ்சம் நகர்ந்து வந்துடும். மேலே இருக்கிற முதல் கிளாத்து மட்டும் கரெக்டான அளவாக இருக்கும். உள்ளே இருக்கிற 2 கிளாத்தும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வந்துடும். அதனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ கீழே நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்காக ஜர்க்கா போட்டுக்கிறோம். அது நான் 3ஐயும் சேர்த்து வச்சு தான் போட்டிருக்கேன். இப்போ அந்த மீதம் இருக்கிற கிளாத்தில் நம்ம முன்தட்டும் கையும் வெட்டுறது எப்படின்னு பார்த்துக்கலாங்க. இதை தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முன்தட்டு வரைஞ்சாச்சு. அதையும் பார்த்திங்கன்னா கழுத்து பக்கத்துலேருந்து வெட்டலாம், கீழேருந்தும் வெட்டிக்கலாம். துணி அசைஞ்சிடாமல் நீங்கள் இருக்கிறக்காக ஒரு பின் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இது காட்டன் கிளாத்து விலகாதுங்கிறதுனால நான் அப்படியே கட் பண்ணுறேன். நீங்கள் சென்டரில் ஒரு பின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம முன்தட்டும் ஈஸியாக வெட்டியாச்சு. இப்போ பேலன்ஸு நம்ம இருக்கிற கிளாத்தை திரும்பவும் 2ஆக மடித்து போட்டு தான் நம்ம கை வெட்டணும். இப்போ அதில் மிச்சம் வர்ற கிளாத்தெல்லாம் பட்டன் பீஸ்க்கு, கழுத்து பீஸ்க்கெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறத மடித்து போட்டாச்சு ஃபோல்டிங்கு. இப்போ இந்த கீழே இருக்கிற பிசுறு ஒரே மாதிரி வர்ற மாதிரி வெட்டிட்டு நான் கை வரைஞ்சிருக்கேன். கீழே மடித்து எம்மிங் பண்ணுறக்காகவும் சேர்த்து வரைஞ்சிருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா துணி கொஞ்சம் பத்தலை. இது நம்ம ஜர்க்கா போட்டுட்டு குடஞ்சி வெட்டுற பாகம் வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். கீழேயும் மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக ஜர்க்கா போட்டாச்சு. இதை நம்ம விரித்து வச்சு ஒன் சைடு அந்த பிசுறு வந்த துணிக்கு குடஞ்சி வெட்டுற பாகமாக வச்சு நம்ம இந்த மாதிரி வெட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக 3 ப்ளவுஸையும் ஒட்டா போட்டு வெட்டியாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.